ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெட்டத்தலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஒரு டபுள் ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி இது. ஆல்ரெடி இந்த மாஃபியான்னு ஒரு படம் பார்த்துருப்போம். 1.5 மணி நேரம் படத்தையே ஸ்லோ மோஷனில் போட்டு இழுன்னு இழுத்துருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு சின்ன படம் தான். ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன லைனை போட்டு இழுன்னு இழுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு அருண் விஜய் இருப்பாருங்க. அவர் லவ்வரை தேடி போவார். அது ஒரு மாதிரி செட்டப். சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க. கோவாவில் ஒரு அருண் விஜய் இருப்பார். பெரிய மல்டி மில்லியனர், பெரிய ஒரு டான் மாதிரி. அவரும் இவரும் ஒரே நைட்டில் மீட் பண்ணுற மாதிரி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரே நைட்டில் எல்லாம் கிடைச்சா அப்படி இருக்கும், பணம் கிணம் வசதி எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இதில் கிடைக்குன்னு வைங்களேன். எதுக்கு இவர் அந்த கோவா அருண் விஜய் ஒரு விஷயம் பண்ணுவார், அவரை தேடிட்டு ஒரு வில்லன் குரூப் வரும். எதுக்கு அவங்க வராங்கன்னு தெரில. இவரு இவரு ஹீரோயின் சொல்றது, அவங்க ஒரு காசு ஆசை பிடிச்சவங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஏன் தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த அருண் விஜய் தலையாட்டுறாருன்னு தெரியல. மியூசிக் வேற எப்பா சாம்சியஸ் கவ் 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 கவுன்னு ஏதோ தொண்டையில ஏறி கடிக்கிற மாதிரி. ஐயோ, தேட்டர் படம் முடிஞ்சு வெளில வந்தாலும் காதில் ஏறி உட்காந்து கத்துற மாதிரியே இருக்கு. சரி, அதுதான் ஓகே. அருண் விஜய் இந்த ஆக்ஷனுக்காக பார்க்கலாங்க. நான் கூட இன்னொரு விஜய்ன்னு நினைச்சேன். அருண் விஜய் இந்த ஆக்ஷன்ல இன்னமும் இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப லேக்குங்க. பல தடவை அருண் விஜய் கத்தியால குத்துவாங்க, சுடுவாங்க. அவர் டானுன்றதுனாலே அவருக்கு ஒன்றும் ஆகாதான் என்னமோ தெரியல. மொத்தத்துல புத்தரை சொல்லுங்க, அவர் ஆசையே அழிவுக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஆசை டைரக்டருக்கு வந்தது இந்த படத்தை எடுக்கணும்னு. நமக்கு ஒரு ஆசை வந்தது இந்த படத்தை போய் பார்க்கணும்னு. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். போதுண்டா சாமி, ஆளை விடுங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்துல ஒரு தடையே பார்க்கறது கொஞ்சம் டஃப்பா தாங்க இருக்கு. இது எப்படி